சார் கேப் ஆட்டோ பைக்குன்னா ரெட் டாக்ஸி மட்டும்தான். ஆணியுடன் விந்துதானும் மிகையாக உயிரற்று இருப்பதாலும் ஆண்களுக்கு ஏற்படும் விந்தணு குறைபாடு, விரைவீக்கம், விந்தணுக்களற்ற தன்மை போன்ற குழந்தையின்மை பிரச்சனைகளுக்கு எத்னிக் ஹெல்த் கேர் இயற்கை கருத்தரிப்பு மையம். வணக்கம் சார். வணக்கம். தேர்தலுக்கு முன்பே நம்ம நிறைய நேர்காணல்களை பேசணும். மதிமுக திமுக கூட்டணியிலேருந்து விலக போறாங்க, அந்த முடிவை வந்து வைகோ எடுப்பாருன்ட்டு. ஆனால் கொஞ்சம் தாமதமாக தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு புதிதாக தமிழக வெற்றி கழகம் அரசாங்கம் அமைஞ்சிருக்கு. ஸோ இந்த சூழ்நிலையில் இன்றைக்கு பொதுக்குழு கூட்டி இந்த முடிவை வந்து வைகோ அறிவிச்சிருக்காரு. அதில் முக்கிய காரணமாக அவர் சொல்லியிருக்கிறது என்னன்னா, நாம் வந்து திராவிட இயக்கங்கள் வெற்றி பெறணுன்ட்டு ஒரு முயற்சி பண்ணோம், ஆனால் திமுகவும் அதிமுகவும் சேர்ந்து இங்கே ஒரு ஆட்சி அமைக்க ஒரு முயற்சி நடந்திருக்கு. அதை ஒரு முக்கியமான காரணமாக சுட்டி காட்டியிருக்காரு. எப்படி சார் பார்க்குறீங்க இந்த விலகலை? சீர்காழி எம்எல்ஏ கலந்துக்கல, கடையநல்லூர் எம்எல்ஏவும் என் பதவி வந்து ராஜினாமா பண்ண முடியாது, நான் மக்கள் உணர்வுகளுக்கு மதிப்பளித்து அதை நான் வைகோ வெட்டியே சொல்லிட்டேன் அப்படின்றதும் சொல்லியிருக்காரு. எப்படி பார்க்குறீங்க சார் இந்த அறிவிப்பை? வைகோ மிகுந்த ஏமாற்றத்துக்கிடையே இந்த அறிவிப்பை செய்திருக்கிறார் என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன். அவர் எதிர்பார்த்தது ஒன்று, ஆனால் நடந்தது ஒன்றாக மாறி இருக்கிறது. விஜய் இடத்திலே அவர் வாக்குறுதி கொடுத்திருந்தார், 2 எம்எல்ஏவும் ராஜினாமா பண்ணுவாங்க, அவங்களை ராஜினாமா பண்ண வைக்கிறது என்னுடைய பொறுப்பு என்று அவர் சொல்லி அந்த உத்தரவாதத்தை விஜயிடம் கொடுத்து விட்டு தான் இங்கே வந்து இந்த நாடகத்தை அரங்கேற்றினார். வாக்குறுதி கொடுத்ததை போல இன்றைக்கு அவரால் அந்த வாக்குறுதியை காப்பாற்ற முடியவில்லை என்பதுதான் யதார்த்தமான உண்மை. இன்னைக்கு அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை பொதுக்குழுவில் வைக்கிறாரு. கட்சியினர் எந்த அதிகார பதவிக்கும் வந்துவிடக் கூடாது என்கிற ஒரு குரோத மனநிலை கொண்டவராக எப்போதுமே வைகோ வெளிப்படுவார். அவர் மட்டுமே எம்பியா இருக்கணும், அவர் மகன் மட்டுமே எம்பியா இருக்கணும், வேற யாரும் அதிகார பொறுப்புக்கு வந்துவிடக் கூடாது என்பதில் எப்போதும் மிகுந்த கவனத்தை அவர் செலுத்திக் கொண்டே இருப்பார். அதனாலதான் சட்டமன்ற தேர்தலின் போது தவறான முடிவுகளை மட்டுமே எடுப்பார். நீங்க நாடாளுமன்ற தேர்தலில் அவர் போட்டியிடுகிற தேர்தலில் பலமான கூட்டணியை அமைப்பார். சட்டமன்ற தேர்தலில் அவர் போட்டியிட மாட்டார் என்று தெரிந்தவுடன், அவர் போட்டியிட விருப்பமில்லை என்று முடிவுக்கு வந்ததற்கு பிறகு ஒரு பலகீனமான கூட்டணியை அமைப்பார். அது நீங்க வந்து தனித்து போட்டி என்கிற அந்த அறிவிப்பாக 2001 எடுத்தாலும் சரி, 2006 கடைசி நேரத்துல கூட்டணி மாறுகிற அறிவிப்பாக இருந்தாலும் சரி, 2011 தேர்தல் புறக்கணிப்பாக இருந்தாலும் சரி, 2016 மக்கள் நல கூட்டணியாக இருந்தாலும் சரி, இப்படி தொடர்ச்சியாக அவர் எடுத்திருக்கிற எல்லா தவறான முடிவுகளுமே சட்டமன்ற தேர்தலில் கட்சியினர் யாரும் அங்கீகரிக்கப்பட்டு விடக்கூடாது, கட்சியினர் யாரும் அதிகார பொறுப்புக்கு வந்து விடக்கூடாது என்பதுதான். இப்ப எனக்கு குறைவான இடங்களை கொடுத்தாங்கன்னு ஒரு குறை சொல்லி திமுகவின் மீது கல்லெறிகிற வேலையை கடந்த 10 நாட்களாக செய்தார். அதாவது கிளைக்கழகங்களே இல்லாத விசிகாவுக்கு 8 இடங்கள் கொடுத்தாங்க, அழிய போகிற நிலையில் இருந்த தேமுதிகவுக்கு 10 இடங்களும் ஒரு ராஜ்யசபாவும் கொடுத்தாங்க, எங்களுக்கு 4 இடம் தான் கொடுத்தாங்க. அந்த 4 இடத்தில் 2 இடம் நீங்க வெற்றி பெற்றிருக்கிறீங்க. இப்ப தேமுதிக 1 தான் வெற்றி பெற்றிருக்கிறாங்க. அப்ப தேமுதிகவை விட கூடுதலான எண்ணிக்கை உங்களுக்கு கிடைத்திருக்கிறது இந்த கூட்டணியில். அதை ஏன் நீங்க ராஜினாமா பண்ணணும்னு நினைக்கிறீங்க? நீங்க தான் கூடுதல் இடங்களை கேட்டவராயிற்று. கூடுதல் இடங்களை கேட்டு குறைவாக கிடைத்திருந்தாலும் வெற்றி 50 விழுக்காடு கிடைச்சிருக்கு உங்களுக்கு. 8 இடம் வாங்கின விசிக 4 இடத்துல ஜெயிக்கல சார், 2 இடத்துல தான் ஜெயிச்சுது. அப்ப அந்த பர்சன்டேஜ் கால்குலேஷன் உங்களுக்கு கூடுதல் இல்லையா? இந்த நேரத்தில் நீங்கள் 2 சட்டமன்ற உறுப்பினரை வைத்திருப்பது என்பது ஒரு பெரிய விஷயம் இல்லையா? அதையே நீங்க ராஜினாமா செய்யணும்னு நினைக்கிறீங்க? அதுவே ஒரு மோசமான அணுகுமுறை தானே. மொத்தத்தில் வைகோ தன்னுடைய சுயரூபத்தை இப்போது வெளிப்படுத்தியிருக்க, அவருடைய அடிமனதினுடைய ஆழத்தில் கப்பி இருக்கக்கூடிய மு.க. ஸ்டாலின் எதிர்ப்பு, திமுகவின் மீது அவர் கொண்டிருக்கிற அந்த வன்மம், அவற்றை வெளிப்படுத்துவதற்கு ஒரு கால்வாய் கிடைத்திருக்கிறது, ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. அது தாவேகாவினுடைய வருகையும் வெற்றியும் அவருக்கு இலகுவாக அமைந்து விட்டது என்றுதான் நான் வந்து புரிந்து கொள்கிறேன். ஆனா கூட்டணி அறிவிக்கலையே சார். அவர் வந்து தேர்தல் இப்போதைக்கு திமுக கூட்டணி இருந்து வெளியேறோம், தேர்தல் சமயத்துல தான் வந்து இந்த கூட்டணி நிலைப்பாட்டை அறிவிப்புன்றதையும் சொல்லியிருக்காரு. இடைத்தேர்தலில் நாங்க தாவேகாவுக்கு ஆதரவாகத்தான் செயல்படுவோம்னு சொல்லிட்டாரு. அதுக்கு பேர் என்ன? அதுக்கு பேர் அதானே. உள்ளாட்சி தேர்தலில் தாவேகாவோடு தான் நாங்க இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டாரு. அதற்கு பேர் என்ன? சரி, இதெல்லாம் கூட விட்டுருவோம். 3 நாட்களுக்கு முன்பு மின்சார வாரியத்துக்கான ஒரு கோரிக்கையை வைத்து பொதுக்கூட்டத்தை வைகோவினுடைய மகன் அவருடைய சொந்த தொகுதியான திருச்சியில நடத்துறாரு. அந்த திருச்சி தொகுதியில நடத்துகிற பொதுக்கூட்டத்துல மேடையினுடைய பேக்ட்ராப் இருக்கு இல்லையா, ஸ்டேஜ் பேக்ட்ராப், அந்த பேக்ட்ராப்ல விஜயினுடைய போட்டோ வச்சிருக்காங்க. ஏன் வச்சாங்க? நீங்க கூட்டணி குறித்த அறிவிப்பு இன்னைக்கு தான் வெளியிடுறீங்க. அப்போ இன்றைக்கு காலை 10 மணி வரைக்கும் நீங்க திமுக கூட்டணியில் அங்கம் வகிப்பதாகத்தான் பொருள் கொள்ளப்படும். நீங்க அறிவிக்கல, அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இல்ல. சரி, மு.க. ஸ்டாலின் படம் வைக்க வேண்டாம், நீங்க யாரு படமும் வைக்காம உங்க படத்தையும் உங்க புள்ள படத்தையும் போட்டு அந்த பொதுக்கூட்டத்தை நடத்திருக்கலாமே. உங்க புள்ள ஏன் விஜய் போட்டோவை போட்டு நடத்தினாரு? அப்ப ஏற்கனவே தீர்ப்பு எழுதி விட்டு விசாரணைக்கு கூப்பிடுறீங்க. நீங்க முடிவு ஏற்கனவே வீட்டுல உட்காந்து அப்பாவும் பிள்ளையும் எடுத்துட்டீங்க. முடிவு எடுத்துட்டு தான் நீங்க கட்சியினரை கூப்பிட்டு பொதுக்குழு, செயற்குழு அப்படின்ற நாடகங்கள் எல்லாம் அரங்கேற்றுறீங்க. எனவே தாவேகா கூட்டணியில் இடம்பெறுவது என்பது ஏற்கனவே உறுதி செய்யப்பட்ட ஒன்றுதான். இன்னைக்கு தான் அவரே பொதுக்குழுவுல சொல்றாரு,
விஜய் சொன்னாரு 2 இடத்த ராஜினாமா பண்ணுங்க, நீங்க கேண்டிடேட் போடுங்க, நான் வந்து உங்களுக்கு எந்த தொகுதியில வேணாலும் பிரச்சாரம் பண்றேன் அப்படின்னு சொன்னாருன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? கூட்டணி பேச்சுவார்த்தை ஏற்கனவே முடிவாகி விட்டதுன்னு தானே அர்த்தம். இவ்வளவும் நடந்ததாக கன்ஃபஷன் ஸ்டேட்மெண்ட்டை நீங்களே கொடுத்துட்டு கூட்டணி குறித்து நாங்க இன்னும் முடிவெடுக்கல அப்படின்னா யாரை ஏமாற்றுகிற வேலை? கட்சிக்காரனை ஏமாற்றீங்களா, நாட்டு மக்களை ஏமாற்றீங்களா? குதிரை பேரம் நடக்கவே இல்லைன்னு சொன்னவர் யாரு? வைகோ தான். குதிரை பேரம் நடக்கவே இல்லைன்னாரு. அப்ப விஜய் இந்த உத்தரவாதத்தை கொடுத்ததுக்கு பேர் என்ன சார்? அதுக்கு பேர் குதிரை பேரம் இல்லையா? எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம். அதுவும் ஒரு முதலமைச்சர் எம்எல்ஏவை ராஜினாமா செய்ய சொன்னதாக ஒரு தகவலை இன்னைக்கு இவர் வந்து சொல்றாரு இல்லையா? உண்மையிலேயே விஜய் சொன்னாரா அப்படின்றது எனக்கு தெரியல. அவர் வந்து பொய்ய சொல்லிட்டாரா இல்ல விஜய சிக்கல் இழுத்து விட்டுருக்கிறாரா அப்படிங்கறதெல்லாம் போக போகத்தான் தெரிய வரும். ஏன்னா இதை தாவேக்கா மறுக்கணும். ஒருவேளை தாவேக்கா மறுக்கலன்னா ஒரு முதலமைச்சர் எப்படி சார் இன்னொரு கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினரை ராஜினாமா செய்ய சொல்லி நெருக்கடி கொடுக்கலாம்? இது அரசியலமைப்பு சட்டத்துக்கே எதிரானது இல்லையா? முதலமைச்சர் அப்படி சொல்லலாமா? முதல்ல முதலமைச்சருக்கு அதுதான் வேலையா? முதலமைச்சர் எப்படி இதற்கு துணை போகிறார்? இதை எப்படி ஒரு கோரிக்கையாக முதலமைச்சர் வைக்கிறாரு? புளோர்ல உங்களுக்கு அறுதி பெரும்பான்மை கிடைச்சிருச்சு சார், நீங்க 118 இடங்களுக்கு மேலாக உங்களுக்கு ஆதரவு கிடைச்சு அதிமுகவினுடைய ஒரு பார்ட் உங்களுக்கு ஆதரவாக வந்து நீங்க முழுமையாக அதிகாரத்தை கைப்பற்றிட்டீங்க. இப்ப ஏன் ஒரு கட்சியா போய் ஆள் பிடிக்கிற வேலையை செய்றீங்க? முதலமைச்சர் என்கிற அந்த பொறுப்புக்கு உண்டான மரியாதை இருக்குல்ல, அதையே நீங்க காலில் போட்டு மிதிக்கிற வேலையை செய்றீங்களா? அப்ப இதுக்கு பேர் என்ன? வைகோ சாட்சி சொன்னாரு குதிரை பேரம் நடக்கலன்னு. அப்ப இதுக்கு பேர் என்ன சொல்ல வராது? அப்ப இதுக்கு பேர் குதிரை பேரம் இல்லையா? நாங்க தான் சொன்னோம் முதல்ல 50 கோடி ரூபாய் பணம் வாங்கினார் அவருன்னு சொல்லி. அப்ப 50 கோடி ரூபாய் நாங்க வாங்கலன்னு மறுத்தவரு இன்னைக்கு முதலமைச்சர் எங்களுக்கு உத்தரவாதம் கொடுத்தாரு, அதை நான் 2 சட்டமன்ற உறுப்பினர்கிட்டையும் சொன்னேன், 2 சட்டமன்ற உறுப்பினர் பதிலே சொல்லல அப்படின்னு சொல்றாரு. இல்ல சார், அவர் அப்ப அந்த மறுத்திருக்காரு. உத்தரவாதத்துக்கு பெயர் என்ன? 50 கோடின்னு சொல்லுவீங்க, அது மறுத்திருக்காரு. அந்த மாதிரி சொன்னவங்க மேல நான் வழக்கு தொடர போறேன் அப்படின்றும் நீங்க சொல்லியிருக்காரு. தாராளமா வழக்கு தொடுக்க சொல்லுங்க. அவர் எங்கெங்க சொத்து சேர்த்து வச்சிருக்கிறாரு, அந்த சொத்துக்கள் எல்லாம் எப்ப வாங்கினாரா அந்த சர்வே நம்பரோட நாங்க எடுத்து வச்சிருக்கோம். வாங்க நீதிமன்றத்துக்கு, நீதிமன்றத்துல வழக்கு போட்டு பார்த்துருவோம். நாங்க ஏற்கனவே வச்ச குற்றச்சாட்டுகள்லாம் இருக்குல்ல, நானும் எங்களுடைய தலைவர் மல்லை சத்யா வச்ச குற்றச்சாட்டுகள்லாம் இருக்குல்ல, அதற்கு எங்கள் மீது மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகங்கள் தோறும் கட்சிக்காரங்களை அனுப்பிச்சு புகார் அளிக்க சொன்னார். என் மேல 22 மாவட்டத்துல வழக்கு தொடுக்க சொன்னார். என்னாச்சு? பெட்டிஷன் போட்டீங்க. இப்ப எஃப்ஐஆர் போட சொல்லி உங்களுக்கு ஆதரவான ஒரு அரசு அமையப்பட்டிருக்கிறதுனால நீங்க வந்து அந்த வழக்கை தொடுக்க முடியும், எஃப்ஐஆர் ஃபைல் பண்ண முடியும். ஃபைல் பண்ணுங்க, நீதிமன்றத்துக்கு நாங்க வருவோம்ல. அப்போ உங்களுடைய உண்மைத்தன்மை என்னங்கிறத நாங்க நீதிமன்றத்துல சொல்லுவோம்ல. நாங்க என்ன விட்டுருவோமா? நிச்சயமாக நாங்க நீதிமன்றத்தில் ஆதாரங்களோடு சமர்ப்பிப்போம், வழக்க எதிர்கொள்வதற்கு தயாராக இருக்கும். எல்லா ஊடகங்களிலும் செய்தி வந்து கொண்டிருக்கிறது. குதிரை பேரம் நடந்தது என்பதற்கு ஆதாரத்தை வைகோவே சொல்றாரு. அப்ப சும்மா சொன்னாரா முதலமைச்சரு? வைகோ என்ன அவ்வளவு பெரிய லூசா? அவருக்கு ஒண்ணும் தெரியாதா? அவர் வந்து இந்த பேரங்கள் எதுவுமே பேசாம அப்பழுக்கற்றவராக இருந்து முதலமைச்சர் சொன்னதை கேட்டுக்கிட்டாரா? அப்படி பொருள் கொள்ளலாமா? அதை யாரை ஏமாத்துறீங்க சார் நீங்க? யார் மீது வழக்கு தொடங்க? 2 எம்எல்ஏக்களும் ராஜினாமா முடிவு இல்லைன்றத தெளிவுபடுத்திட்டாங்களா சார்? சீர்காழி எம்எல்ஏ கண்டிப்பா ஏன் ராஜினாமா பண்ணணும் அவங்க? இல்ல ஏன் சார் ராஜினாமா? இல்லதான் உதயசூரியன் சின்னத்துல போட்டிட்டதுனால ஒரு எம்எல்ஏ இல்ல நான் வந்து அதிமுக கட்சியிலே கிடையாது, திமுக தான் இருக்கு, திமுக உறுப்பினர் இருக்குன்னு போயிட்டாரு. இன்னொருத்தர் வந்து தொகுதி மக்களுக்கு துரோகம் செய்ய முடியாதுன்றத அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. ஒருவேளை சொந்த சின்னத்துல நின்றுருந்தா இதனால இந்த மாதிரி நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லாம போயிருக்கும்ல. நான் என்ன கேட்கிறேன்னா சார், சொந்த சின்னத்தில் நின்று இருந்தால் ஏன் நிக்கல? யாருடைய தப்பு அது? இப்ப மட்டுமா நீங்க சொந்த சின்னத்துல நிக்கல? திமுக அழுத்தம் கொடுத்தாங்க எங்களுக்கு வந்து சொந்த சரி சார், 2019 ஏன் நின்னீங்க உதயசூரியன்? அப்ப யார் அழுத்தம் கொடுத்தா? ஈரோட்ல அண்ணன் கணேசமூர்த்தி உதயசூரியன் சின்னத்துல தானே நின்னாரு. 2021 6 இடங்கள் வாங்கி 6 இடமும் உதயசூரியன்ல தானே நின்னீங்க. அப்ப யாரு உங்களுக்கு அழுத்தம் கொடுத்தா? 2024 உங்க பையன் தனி சின்னத்துல நின்னார்ல, அப்ப காட்டிய உறுதிப்பாட்டை ஏன் 2026 நீங்க காட்டல? அன்னைக்கு வந்து அண்ணா அறிவாலய வாசல்ல நின்று கொண்டு மிகுந்த மனநிறைவோடு 4 இடங்களை பெற்றிருக்கிறோம், மிகுந்த மகிழ்ச்சியோடு இருக்கிறோம் சொன்னது யாரு? தோழர் பே சண்முகம் சொன்னார்ல, தொகுதி உடன்படிக்கையில் எங்களுக்கு முழு மனநிறைவு இல்லை, இல்லை என்றாலும் கூட நாங்கள் மதச்சார்பற்ற அணியில் உறுதியாக நிற்கிறோம், 5 இடங்களை பெற்று போட்டிருக்கிறோம் சொன்னாரா? தோழர் வீரபாண்டியன் கடைசி வரைக்கும் கையெழுத்து போடாம இழுத்து 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 கடைசி நிமிடத்துல கையெழுத்து போட்டாரா? அண்ணன் திரும்ப எத்தனை சுற்று பேச்சுவார்த்தை நடத்தினாரு? நீங்க ஏன் ஆளுக்கு முந்தி போய் கையெழுத்து போட்டு 4 இடத்த வாங்கிட்டு உதயசூரியன் ஒத்துக்கிட்டு வந்தீங்க? எதுக்கு சார் ஒத்துக்கிட்டு வந்தீங்க? உங்களுக்கு இன்னைக்கு இருக்கிற வீரம் அன்னைக்கு ஏன் இல்ல? அப்ப தாவேகா வெற்றி பெறாதுங்கிற நிலைமை இருந்துச்சு, திமுக தான் வெற்றி பெறுங்கிற நிலைமை இருந்துச்சு, திமுகவை அண்டி பிழைக்க வேண்டும் என்கிற மனநிலையில் நீங்கள் இருந்தீர்கள்.
அதிகாரத்தினுடைய நிழலில் இருந்து கொண்டால் பல காரியங்களை சாதிக்க முடியும் என்கிற லாப நட்ட கணக்குக்குள் நீங்கள் இருந்தீர்கள். அதனால அன்னைக்கு நீங்க அந்த முடிவு எடுத்தீங்க. இன்னைக்கு வந்து திமுகவை நீங்க குறை சொல்றீங்க. இன்னைக்கு நேத்தா நீங்க திமுக சின்னத்துல நிக்கிறீங்க. கூட்டணி அமைய பெற்ற அந்த காலத்தில் இருந்து திமுக கூட்டணியில் சந்தித்த எல்லா தேர்தலிலும் நீங்கள் உதயசூரியன் சின்னத்துலதான் சந்திச்சீங்க. வேற சின்னத்துல சந்திச்சிருக்கீங்களா? இடையில உங்க பையனுக்காக மட்டும்தான் தனி சின்னம் மாத்திக்கிட்டீங்களே தவிர எல்லா நேரங்களிலும் உதயசூரியன் சின்னம் தான். அப்புறம் என்ன இப்ப வந்து அழுத்தம் கொடுத்துறதாக சொல்றீங்க? அப்ப 2019 வாய் மூடிட்டு இருந்தீங்க? 2021 வாய் மூடிட்டு இருந்தீங்க? இந்த 5 ஆண்டுகளாக இந்த அரசுக்கு நான் வந்து லாவணி பாடிக்கிட்டே இருந்தேன். அப்பெல்லாம் ஏன் நீங்க குறை சொல்லல? அப்பெல்லாம் ஏன் எங்களுக்கு அழுத்தம் கொடுத்ததா நீங்க சொல்லல? அப்ப அதிகாரம் இருந்தது. அண்ணன் மு க ஸ்டாலின் இடத்துல அண்டி பிழைத்தால் ஏதாவது லாப நட்ட கணக்குகள் இருக்கும் அப்படிங்கிற காரணத்தினால நீங்க அப்ப இருந்தீங்க. அப்ப உங்களுக்கு லாப நட்ட கணக்குகள் தான் பொருளே தவிர நெருக்கடி வந்ததோ, சுயமரியாதைக்கு ஆபத்து வந்ததோ, சொந்த கட்சி சின்னத்தில் நிக்க முடியாது என்று சொன்னதோ அல்ல பிரச்சனை. இப்ப கூட அண்ணன் மு க ஸ்டாலின் மீண்டும் வெற்றி பெற்று முதலமைச்சராக ஆகியிருப்பாரே, ஆனால் வைகோவுக்கு இப்படி ஒரு நெருக்கடி வந்த செய்தியை வெளியில சொல்லணும்ன்ற எண்ணமே வந்திருக்காது. அவர் ஜெயிக்கல, விஜய் ஜெயிச்சிட்டாரு. இன்னைக்கு கூட்டணி மந்திரி சபை அமைஞ்சு போச்சு. விடுதலை சிறுத்தைகள் அமைச்சரவையில பங்கேற்றுட்டாங்க. அதே போல இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் அமைச்சரவையில பங்கேற்றுட்டாங்க. காங்கிரஸ் பங்கேற்றுட்டாங்க. முணுமுணுங்குது இவருக்கு அந்த அதிகார அப்பயே அந்த விமர்சனம் வந்துச்சு சார். ஒருவேளை இவர் சொந்த சின்னத்துல போட்டிட்டு இருந்தா 4ஆம் தேதி இரவே ஃபர்ஸ்ட் போயிருக்கக்கூடியவர் வைகோவாதான் இருந்திருப்பாரு. காங்கிரஸ் போனாங்கல்ல, ஜெட் வேகத்துல போனாங்கல்ல, அதை விட கூடுதலாக இந்த 100 ஹார்ஸ் பவர்னு சொல்லுவாங்க மோட்டருக்கு. எத்தனை ஹார்ஸ் பவர் அப்படிங்கிற போது 100 ஹார்ஸ் பவர், அந்த மாதிரி 10,000 ஹார்ஸ் பவர் வேகத்துல ஓடி இருப்பாரு. அதுல போட்டியிடாம போனதுதான் இப்ப அவருக்கு இருக்கக்கூடிய ஒரே பிரச்சனை. அதுக்கு யார் காரணம்? நீங்க தான் காரணம். ஏன் நீங்க திமுக கிட்ட கேட்கல? அன்னைக்கு கேட்கிற இடத்துல நீங்க ஏன் இல்லை அப்படின்னா, திராவிட வெற்றி கழகம் கூட்டணியில் அங்கம் வகித்து விடக் கூடாது, மதுராந்தகத்திலோ எழும்பூரிலோ எங்களுடைய தலைவர் போட்டியிட்டு விடக் கூடாது, அதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்பதற்காக நான் பல நேர்காணல்ல சொல்லியிருக்கேன். அதையே தான் இப்பவும் சொல்றேன். மருமக தாலி அறுக்கணுங்கிறதுக்காக மகன் செத்தாலும் பரவாயில்லைன்னு சொல்லி தன்னுடைய கட்சியை காவு கொடுப்பதற்கு கூட தயாராக இருந்தார். இவரு தான் போய் சொன்னார். அண்ணா அறிவாலயத்துல இல்ல சொல்லி முடிக்கிறேன். அண்ணா அறிவாலயத்துல போய் உதயசூரியன் சின்னத்துல வேணாலும் நாங்க நிக்கிறோம், நீங்க கொடுக்குற இடங்கள்ல நாங்க போட்டியிடுறோம், கூட குறைச்சு பேச மாட்டோம், சத்யாவை சேர்த்துறாதீங்கன்னு சொன்னது யாரு? நீங்க தானே சொன்னீங்க. அப்ப உங்களுக்கு என்ன கணக்கு? உங்க கட்சி வெற்றி பெறணும்ன்றது அல்ல கணக்கு. உங்கள் கட்சிக்கு கூடுதல் பிரதிநிதித்துவம் கிடைக்க வேண்டும் என்பது அல்ல கணக்கு. எங்களுக்கு அங்கீகாரம் கிடைத்து விடக்கூடாது, நாங்கள் ஒரு அரசியல் கட்சியாக உருவெடுத்து விடக்கூடாது, எங்கள் தலைவர் சட்டமன்றத்துக்கு வந்துடக்கூடாது. அந்த கணக்குல நீங்க போனீங்க, அதற்கான பலனை நீங்க இன்னைக்கு அனுபவிக்கிறீங்க. காலம் மிக சிறந்த தீர்ப்பை தந்திருக்கு. அந்த காரணத்துக்காக தான் திமுக தலைவர் திரு ஸ்டாலின் அவர்கள் வந்து உங்களை வந்து தேர்தலில் கூட்டணியில சேர்த்துக்கலையா, நீங்க ஆதரவும் தெரிவிச்சீங்க, யாருக்கும் சீட்டும் தரல. ஸோ இப்போ மதிமுகவினாலதான் நீங்க வந்து திமுகல வந்து சீட் தராம புறக்கணிக்கப்பட்டீங்கன்னு எடுத்துக்கலாமா சார்? 100 விழுக்காடு. அதாவது அண்ணன் வைகோ சங்கடப்பட்டு விடக்கூடாது, இந்த கூட்டணியில் இருக்கிற எந்த கட்சிக்கும் சங்கடம் வந்து விடக்கூடாது என்பதற்காக, அந்த கூட்டணி கட்சிகளினுடைய மனம் நோகக்கூடாது என்பதற்காக தாயுள்ளத்தோடு செயல்பட்டார் அண்ணன் தளபதி. அதை நாங்க புரிஞ்சுக்கிட்டோம். எங்களுக்கு தெரியும், எங்களுக்கு வந்து இன்னைக்கே தேர்தலில் போட்டியிட்டு நாளைக்கு காலையில் அதிகாரத்துக்கு வரணும்ன்ற எண்ணம் இல்லை. நாங்க ஒரு லட்சிய நோக்கத்துக்காக இயக்கத்தை தொடங்கினோம். ஒரு லட்சிய நோக்கத்துக்காக திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஆதரவு தந்தோம். எங்களுடைய பொதுக்குழுல எழும்பூர் சிராஜ் மஹால்ல தீர்மானம் நிறைவேற்றுகிற போது என்ன சொல்லி தீர்மானம் நிறைவேற்றணும்னா, நிபந்தனையற்ற முறையில் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஆதரவு தரணும், நிபந்தனையற்ற முறையில் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு துணை நிற்கணும் அப்படின்னு சொல்லிதான் எங்களுடைய ஆதரவை தெரிவிச்சோம். மார்ச் 1ஆம் தேதி அண்ணன் தளபதி அவர்களுடைய பிறந்த நாளில் அண்ணா அறிவாலயத்தில் எங்கள் கட்சியினுடைய மாநில நிர்வாகிகள், தலைமை கழக நிர்வாகிகள் எல்லோரும் புடைசூழ போய் அண்ணன் தளபதியை பார்த்து எங்களுடைய ஆதரவு கடிதத்தை கொடுக்கிற போது எங்களுக்கு சீட்டு கொடுங்கன்னு கேட்கல, உங்களோடு நாங்கள் நிற்கிறோம் என்றுதான் சொன்னோம். தேர்தல் பிரச்சாரத்தை நாங்களே முன்னெடுத்தோம். திராவிட முன்னேற்ற கழகம் அழைத்தோ அல்லது திராவிட முன்னேற்ற கழகம் போக சொன்ன இடத்துக்கெல்லாம் நாங்க போகல. நாங்களே எங்களுடைய தேர்தல் பிரச்சார பணியை முன்னெடுத்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளர்களுக்காக போய் பிரச்சாரம் பண்ண எங்களுக்கு எந்த எதிர்பார்ப்பும் இல்லை. இப்போ கூட திராவிட முன்னேற்ற கழகம் தோல்வி அடைந்திருக்கிறதே என்கிற வருத்தம் எங்களுக்கு கூடுதலாக இருக்கிறது. அண்ணன் தளபதி அவர்கள் தோல்வியை தழுவி இருக்கிறாரே என்கிற வருத்தம் எங்களுக்கு கூடுதலாக இருக்கிறது. ஆனா அன்றைக்கு நாங்கள் இவருக்காக புறக்கணிக்கப்பட்டோம். அண்ணன் தளபதி இன்றைக்கு உணர்ந்திருப்பார், யார் உண்மையான நண்பன், யார் உண்மையான துரோகி, யாருக்காக யாரை இழந்திருக்கிறோம், யாரை அரவணைக்க தவறி இருக்கிறோம்ன்றதை இன்றைக்கு அவர் உணர்ந்திருப்பார். நாங்க வருத்தப்படல, நாங்கள் நிமிர்ந்து நிற்கிறோம். சீட்டே கொடுக்கலப்பா திராவிட வெற்றி கழகத்துக்கு, ஆனா இப்போதும் திமுகவை ஆதரித்து பலமா நிக்கிறாங்கப்பா,
வல்லம் பஷீர் இன்னமும் உறுதியா பேசுறாரு, அந்த கட்சியினுடைய முதன்மை செயலாளர். மல்லை சத்யா இன்னமும் உறுதியா இருக்காரு, அந்த கட்சியினுடைய தலைவர் என்று எங்களை பொது சமூகம் பாராட்டி மகிழ்கிறது. அந்த மதிப்பு எங்களுக்கு போதும். நாங்க எம்எல்ஏ ஆகணும், எம்பி ஆகணும்லாம் ஆசைப்படல. ஆனால் வைகோ மனம் நோகக்கூடாது என்பதற்காகத்தான் எங்களை அங்கீகரிக்க முடியாத நிலைமைக்கு அண்ணன் தளபதி தள்ளப்பட்டார். அவருடைய மனநிலை புரிந்து கொண்டு நாங்களும் அவரை தொந்தரவு செய்யாமல், அழுத்தம் தராமல் எங்களுடைய பணியை நாங்கள் தொடர்ந்தோம். வரக்கூடிய காலங்களில் திமுகவில் உரிய அங்கீகாரம் கிடைக்கல, மரியாதை கிடைக்கலன்னு தான் வந்து இப்போ கூட்டணிந்து வெளியேறதா வந்து திரு வைகோ சொல்லியிருக்காரு. ஒருவேளை தாவேகா கூட்டணிக்கு போனால் நம்ம கடந்த நேரங்கள்லாம் சொன்ன மாதிரி 12 தொகுதிக்கு மேலே வந்து ஒரு தனிச்சின்னத்தில் போட்டியிட வாய்ப்பு கிடைச்சா கட்சிக்கு மீண்டும் அங்கீகாரம் கிடைக்கும். இந்த சொந்த சின்னத்தில் போட்டியிட வாய்ப்புகள், அப்புறம் இவங்க எதிர்பார்த்து இங்கே 4 தொகுதி தான் கொடுத்தாங்க. தாவேக்கால ஒருவேளை வருங்காலங்களில் வந்து 10க்கும் மேற்பட்ட தொகுதிகள், நாடாளுமன்ற தேர்தல் வரப்போகுது, உள்ளாட்சி தேர்தல் வரப்போகுது. ஸோ இங்கெல்லாம் வந்து திமுக கொடுத்த அங்கீகாரத்தை விட தாவேக்கால ஒரு அதிக அங்கீகாரம் கொடுக்குறாங்கன்னா அப்போ வந்து அதற்காக திரு வைகோ அவர்கள் கூட்டணி மாறி இருக்காருன்னு எடுத்துக்கலாமா? ஏன்னா ஒரு கூட்டணியில கிடைக்காத அங்கீகாரம் இன்னொரு கட்சிக்கு போகும்போது கிடைக்குதுன்னா போறதுல தப்பு இல்லையே, கட்சியோட நலன் கருதி. கொள்கை, கோட்பாடு, கலைஞருக்கு நான் செய்து கொடுத்த சத்தியம், திராவிட இயக்கத்தை பாதுகாப்பதற்கு நான் அரணாக இருப்பேன், இப்படி எல்லாம் பேசினீங்களே, இதெல்லாம் இப்ப எங்க இருக்குன்னு கேட்கிறேன். தேர்தல் வெற்றியும் சீட்டும் தான் கணக்கா? சீட்டும் நோட்டும் தான் கணக்கா? அதுக்குதான் கட்சி நடத்துறீங்களா? கொள்கை கோட்பாட்டுக்காக இல்லையா? அப்ப கலைஞருக்கு செய்து கொடுத்தேன்னு சொன்ன சத்தியம் பொய் சத்தியமா? திமுகவுக்கு அரணாக நிற்பேன் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல்னு சொன்னது பொய்யா? அப்ப அதிகாரம் எங்கே கிடைக்கிறதோ, எங்கே இருக்கிறதோ அங்க போய் ஒட்டிக்கொள்வேன்னா பாரதிய ஜனதா கட்சியோடு ஒட்டிக்கொள்கிற மனநிலை படைத்தவர் தானே வைகோ. அதுதானே நாங்க தொடர்ச்சியா சொல்லி வரோம். கடந்த காலங்கள் நீங்க வச்சிருக்கீங்க பாஜக. சொல்றேன், இப்பவும் நான் சொல்றேன் பாரதிய ஜனதா கட்சியில் ஒரு வாய்ப்பு கிடைக்குமே ஆனால், ஒரு அங்கீகாரம் கிடைக்குமே ஆனால் அதையும் பயன்படுத்திக் கொள்வதற்கு தயாராக இருப்பவர் தான் வைகோ. அப்ப கொள்கைன்னு பேசாதீங்க, திராவிட இயக்க போர்வாள்லாம் நீங்க பேசாதீங்க. திராவிட இயக்கம் குறித்து பேசுகிற எந்த தகுதியும் வைகோவுக்கு இல்லைன்னு சொல்றேன். நீங்க திராவிட இயக்கம்ங்கிற பேச்சே எடுக்காதீங்க. பெரியார், அண்ணா குறித்தே பேசாதீங்க. அவர்கள் பெயரை உச்சரிக்கிற தார்மீக உரிமையை நீங்க இழந்துட்டீங்க. வெறும் சீட்டும் நோட்டும் தான் உங்களுக்கு கணக்கு. நீங்க ஒரு கமர்ஷியல் பார்ட்டி, சொல்ல போனா ஒரு கமர்ஷியல் கம்பெனி. நீங்க அரசியல் கட்சியா? அந்த தகுதியெல்லாம் எப்பவோ இழந்துருச்சு மதிமுக. அதனால நீங்க இப்ப தாவேகாவுக்கு கூடுதல் சீட்டு கிடைக்கும்னு நீங்க போயிருக்கிறீங்க. இங்க எப்படி வந்து லாவணி பாடி புகழ் பாடி அண்ணன் மு க ஸ்டாலின் இடத்துல காரியத்தை கடந்த காலத்துல சாதிச்சுக்கிட்டேன்னு இவரே சொல்றாரு. நான் ஒரு சின்ன விமர்சனத்தை கூட வச்சதுல ஏன் வைக்கல சார்? நீங்க உண்மையிலேயே தமிழ்நாட்டு நலனுக்காக போராடுகிற தலைவராக இருந்தா தவறு செய்தா சுட்டி காட்டணுமா இல்லையா? திமுகவே தவறு செய்தாலும் சுட்டி காட்டணும்ல. திமுக பொது வேட்பாளராக சீமானை நிறுத்த போகுதுன்னு ஒரு விவாதம் 2 நாட்களாக வருது. நான் இன்னைக்கு காலையில ஒரு டிவி டிபேட்ல பேசும்போது சொன்னேன், உண்மையிலேயே அது திமுகவினுடைய எண்ணத்தில் இருக்குமே ஆனால் திமுகவை நான் எதிர்ப்பேன்னு சொன்னேன். திமுக ஒரு வரலாற்று பிழையை செய்யுதுன்னு சொன்னேன். எனக்கு அந்த துணிச்சலும் திராணியும் இருக்கு. ஏன்னா நாங்க கொள்கைக்காக இயக்கம் நடத்துறோம். சீமான் என்னைக்கு வந்து திராவிட இயக்கத்தை அழித்தொழிக்கணும்னு மேடையில பொய்யும் புரட்டும் பேசினாரோ, அப்படிப்பட்டவரை பொது வேட்பாளராக நிறுத்துற ஒரு நிலைக்கு திமுக தள்ளப்படுமே ஆனால் திமுகவுக்கு அதை விட ஒரு இருண்ட காலம் என்பது இருக்குமா அப்படின்னு நான் கேட்கிறேன்ல. அப்ப தவறு செய்கிற போது சுட்டி காட்டணும். திமுக அந்த முடிவுல இல்ல, அது வேறு. தவறு செய்கிற போது சுட்டி காட்டணும்ல. தவறு செஞ்சாலும் நான் ஆதரிப்பேன் அப்படின்னா அப்போ அதிகாரத்தை அண்டி பிழைப்பதற்காக நீங்கள் எந்த கட்டத்துக்கும் போவீங்க அப்படின்னா நீங்க உண்மையிலேயே தலைவரா புரோக்கரா? நீங்க உண்மையிலேயே தலைவரா புரோக்கரா? அந்த கேள்வியை கேட்க வேண்டியிருக்குல்ல. அப்ப இப்போ என்னன்னா போய் விஜய்க்கு புகழ் பாடி விஜயினுடைய மனம் குளிர பேசி அவரிடத்திலே நன்மதிப்பை பெற்று அதன் மூலமாக அதிகாரத்தில் பலவற்றை சாதித்துக் கொள்ள முனைகிறீர்கள் என்று சொன்னால் மீண்டும் கேட்கிறேன், நீங்க தலைவரா புரோக்கரா? அப்ப எதுக்கு உங்களுக்கு கட்சி? நீங்க ஏஜென்சி நடத்தலாமே சார். எத்தனையோ ஏஜென்சிஸ் இருக்காங்களா? அந்த மாதிரி ஏஜென்சி நடத்தலாமே. நீங்க கட்சி தொண்டர்களை எதற்காக ஏமாத்துறீங்க? எனவே வைகோ ஒரு கொள்கையற்ற மனிதர் என்பதை நீங்கள் கேட்ட கேள்வியிலிருந்து நான் புரிந்து கொள்கிறேன். அப்ப அதிகாரத்துக்காக தான் வைகோ கட்சி மாறுறாரு, அணி மாறுறாரு அப்படின்னா அவரிடத்துல எந்த தத்துவமும் இல்லை, எந்த கோட்பாடும் இல்லை என்பதுதான் யதார்த்தமான உண்மை. அதுல இன்னொரு பக்கம் இருக்கு. இப்ப கூடுதலான இடங்கள் தாவேகா கொடுக்கும் அப்படின்னு நீங்க ஒரு அசம்ஷன் சொல்றீங்க இல்லையா? அப்படி என்ன தகுதி மதிமுகவும் இருக்கு? அதை பேசணும்ல. அந்த கட்சிக்கு கிளை கழகம் இருக்கா? பல மாவட்ட செயலாளரே கட்சியில இல்லை. அண்ணன் ஆராசா தப்பா சொல்லிவிட்டாரு. கலைஞர் கூட்டத்துல கட்சியே அடைச்சுப்படலான்னாரு. இன்னைக்கு அண்ணா நகர்ல வெறும் 800 பேர் உட்கார்ற மண்டபத்துல 800 பேரை உட்கார வைக்க முடியல. மேல பாத்தீங்களா வீடியோல? எத்தனை தொலைக்காட்சியில காட்டினாங்க. கீழே உட்கார்ற அந்த 550 பேர் மட்டும்தான் ஃபுல்லா இருக்காங்க. மேல யாருமே கிடையாது. இந்த 550 பேரும் பொதுக்குழு உறுப்பினர் கிடையாது. கட்சியினுடைய அடிப்படை தொண்டர் பல பேர் உட்கார்ந்துருக்காங்க. நான் வேணா போட்டோ தரேன், அவங்களுக்கு எல்லாம் பொதுக்குழு அந்தஸ்து இருக்கான்னு கேளுங்க.
கட்சியினுடைய இதர அணி இருக்குல்ல, ஒன்றிய அணிகள் இருக்குல்ல, ஒன்றிய செயலாளருக்கு மட்டும்தான் பொதுக்குழு அந்தஸ்து. ஒன்றிய அணிகளுக்கு பொதுக்குழு அந்தஸ்து இல்ல. ஒன்றிய அணிகள்ல இருக்கிறவங்க இன்னைக்கு போய் உட்கார வைக்கப்பட்டிருக்காங்க. இணையதளத்தில் இயங்குகிற பொதுவானவர்கள் உட்கார வைக்கப்பட்டிருக்கிறாங்க. அப்ப அதுவும் பொதுக்குழு உறுப்பினர் இல்ல. ஒட்டுமொத்தமா கட்சியை திரட்டியா 550 பேர் தான் சென்னையில பொதுக்குழுக்கு வந்திருக்கிறான்னா அண்ணன் ஆர் ராசா சொன்னதே தப்பு. கலைஞர் கோட்டத்தில் அடைக்கிற அளவுக்கு தான் கட்சின்னாரு. அதுக்கு கூட இல்ல கட்சி. இந்த நிலைமையில இருக்கிற கட்சிக்கு ஏன் கூடுதல் இடங்களை தாவேக்கா கொடுக்கணும்? என்ன நன்மை கிடைக்காதுன்றீங்களா சார்? அப்போ திமுக கொடுத்த அந்த இல்ல சார், நான் என்ன கேட்கிறேன், செஞ்சிலுவை சங்கமா தாவேக்கா? அது ஒரு அரசியல் கட்சி தானே. பொலிட்டிக்கல் பெனிஃபிட்ன்றது ஈச் அதர். திமுகவால் மதிமுகவுக்கும், மதிமுகவால் திமுகவுக்கும் கிடைக்கணும். இப்ப தாவேக்காவுக்கு வைகோ வர்றதுனால பலம் கிடைக்குதுன்னா அதற்கேற்ப இடங்கள் கொடுப்பாங்க. நீங்க உங்க கட்சியில கூட்டணி வைத்துக் கொள்வதற்கு என்ன பலமாக நீங்க இருக்கீங்க, கூடுதல் இடம் கொடுப்பதற்கு என்ன பலமாக நீங்க இருக்கீங்க? உங்களுக்கு 2 சீட்டு கொடுத்தாலும் அந்த 2 சீட்டு வேஸ்ட் தான். உங்களுக்கு வேலை செய்ய ஆள் இல்ல, பூத் ஏஜென்ட் கூட ஆள் இல்ல, மாவட்ட செயலாளர் இல்ல. பல மாவட்டங்கள் ஃபியூச்சர்ல அடுத்த கட்சிக்கு முகமா வரக்கூடியவர் துரை வைகோ. அப்படி வந்தாருன்னா விஜய் பின்னாடி ஒரு இளைஞர் கூட்டம் இருக்கு. ஸோ அதை பயன்படுத்தி இப்போ மதிமுகவையும் அந்த அடிப்படையிலேயே வளர்க்கலாம், இளைஞர்களை கவரலாம். காரணம் தாவேகாவுக்கு கூட்டணியில் இருக்கும் அப்படின்ற போர்வையில இளைஞர்கள் பெரும்பாலான துரை வைகோ பின்னாடி வர வைக்கலாம் இல்லையா? ஸோ அதுவும் ஒன் ஆஃப் த ரீசனா இருக்கலாம்ல. எனக்கு ஒரு விஷயம் புரியவே இல்லை. இப்ப தாவேக்கா கூடுதலான இடங்களை கொடுக்கணும்னா அதற்குண்டான அடிப்படை தகுதி மதிமுகவும் இருக்கணும். அது இல்லை. இப்ப நீங்க வைகோவனுடைய மகன் பேரை சொல்லி அவர் பின்னாடி இளைஞர்கள் வருவதற்காக இந்த முயற்சி அப்படின்னா, அப்ப நீங்க எதற்காக இந்த முயற்சியை எடுத்திருக்கீங்கிறத இந்த நாட்டு மக்களுக்கு சொல்லிருங்க. ஒண்ணு பேரம் பேசினேன், குதிரை பேரத்துல படிஞ்சிட்டேன், இல்ல எதிர்கால நலன் கருதி இந்த முடிவை நான் எடுத்திருக்கேன் அப்படின்னா, கட்சியில இருக்கிறவனு பூரா விரட்டி விடுறாரு உங்க பையன். அதை முதல்ல தடுத்து நிறுத்துங்க. இப்ப கூட கட்சியில இருக்கிறவன துரோகிங்கிறார் சார், களை எடுக்கணும்ங்கிறார் சார். வந்ததுல இருந்து களை எடுக்கணும்னே சொல்லிட்டு இருக்காரு சார். எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்க சார். கட்சியில எப்படி சார் களை இருக்கும்? வந்ததுல இருந்து களை எடுக்கணும்னே பேசுங்க. நீங்க ஒருத்தனை கூட சேர்க்கணும்னு பேசவே இல்லை. அப்புறம் எப்படி இளைஞர்கள் கூட்டம் பின்னாடி சேரும்? கட்சியை பலப்படுத்தணும்னு நினைச்சா இருப்பவர்களை தக்க வைக்கணும். இந்த கட்சி அதிகாரத்துல இருந்துச்சு, பிச்சை எடுக்கிறான் சார் ஒன்றிய செயலாளர். பாவம் சார். நகர செயலாளர்கள் பொண்டாட்டி தாலியை அடமான வச்சு நிகழ்ச்சிகள் நடத்துற நிலைமைக்கு வந்திருக்கான் சார். உங்களோடு இருக்கான்ல, வாழ்விலும் தாழ்விலும் நின்னான்ல 32 ஆண்டுகள். அவனை பாராட்ட வேணாம்? அவன் மனதை நோகடிக்காம இருக்கலாம்ல? எவ்வளவு பேருடைய இதயங்களை காயப்படுத்தி இருக்கிறார் உங்கள் மகன். எத்தனை பேருடைய உழைப்பை சுரண்டி இந்த நிலைக்கு வந்திருக்கிறார் உங்களுடைய மகன். அதையே தடுத்து நிறுத்த முடியல. இனிமே புதிதா இளைஞர் கூட்டம் உங்க பையன் பின்னாடி வந்துடும் நீங்க நினைச்சீங்கன்னா இதை விட முட்டாள்தனம் ஒண்ணு இருக்க முடியாது. பொறுத்திருந்து பார்க்கலாம் அடுத்தடுத்த இவங்க செயல்பாடுகள் எப்படி என்னவா இருக்க போகுதுன்றது. நேரம் ஒதுக்கி இது குறித்து நிறைய தகவலை பகிர்ந்துட்டீங்க. நேரத்திற்கு நன்றி சார். நன்றி சார். கேப் ஆட்டோ பைக்குன்னா ரெட் டாக்ஸி மட்டும்தான். கூறினார் ஆணியுடன் விந்துதானும் மிகையாக உயரற்று இருப்பதாலும் ஆண்களுக்கு ஏற்படும் விந்தணு குறைபாடு, விரைவீக்கம், விந்தணுக்களற்ற தன்மை போன்ற குழந்தையின்மை பிரச்சனைகளுக்கு எத்னிக் ஹெல்த் கேர் இயற்கை கருத்தரிப்பு மையம்